வணக்கம் நண்பர்களே. சென்னை மெட்ரோ ஸ்டேஷனில் டிக்கெட்ஸ் எல்லாமே இப்போ டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்தாலும் வாட்ஸ்அப்பில் தான் உங்கள் டிக்கெட் டவுன்லோட் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் டிக்கெட் எடுக்கலாம். அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி தான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டிக்கெட் டவுன்லோட் ஆகிருக்கும். இதில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி தான் நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ்லையும் சரி எக்ஸிட்லையும், அதாவது மெட்ரோ ஸ்டேஷனில் என்ட்ரன்ஸ்லையும் எக்ஸிட்லையும் இந்த மாதிரி கேட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் வந்து தாண்டி போக முடியும். அதே மாதிரி மெட்ரோ ஸ்டேஷன்ஸில் 2 வகையான வழித்தடங்கள் ஃபாலோ பண்ணுறது. ஒன்று வந்து க்ரீன் லைன் வழித்தடம், இன்னொன்று வந்து ப்ளூ லைன் வழித்தடம். க்ரீன் லைன் வழித்தடம் பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரலில் இருந்து ஆரம்பித்து எக்மோர், நேரு பார்க்கு, கோயம்பேடு அப்படியே வந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் போகுது. ப்ளூ லைன் வழித்தடம் வந்து சென்னை சென்ட்ரலேருந்து ஆரம்பித்து தேனாம்பேட்டை, நந்தனம் வழியாக சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வரைக்கும் போகுது. இந்த மெட்ரோ ட்ரெயின் பார்த்திங்கன்னா க்ரீன் லைனில் போயிட்டுருக்கு. இப்போ எழும்பூரை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டேஷனை கிராஸ் பண்ணும்போதும் அந்த லைட் ஆஃப் ஆகிட்டே வரும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துகிட்டே இருக்கும். மெட்ரோ ட்ரெயின்ஸ் 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ட்ரெயின் கண்டினியூஸாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம லோக்கல் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.